ஓம் நமச்சிவாய நமக. ஐயா இன்னைக்கு ஒரு 108 பேருக்கு மட்டும் ஒருத்தங்க அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அதார வேண்டிக்குங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனோட ஆறுதல் பரிபூர்ணமா இருக்கணும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. எதனா ஐயா? ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஐயா இன்னைக்கு ஒரு 108 பேருக்கு மட்டும் அன்னதானம் ஒருத்தங்க கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாம் அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். யாரும் கிடையாது. நமக்கு 500 1000 அந்த மாதிரி அனுப்புறாங்க பார்த்தீங்களா, இல்லாத அன்னைக்கு போட்டுருங்கன்னு. அது எல்லாத்தையும் சேர்த்து அன்னதானம் கொடுக்குறோம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. இன்னைக்கு ஒரு 108 பேருக்கு மட்டும் அன்னதானம் 108 பேருக்கு மட்டும் ஒருத்தங்க கொடுத்துருக்காங்க. மீதி அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் அளித்த உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களும் அவங்க குடும்பத்தினரும் பல்லாண்டு வாழணும். ஓம் நம சிவாய நமக. அவங்க அப்பா அம்மா நீண்ட ஆரோக்கியத்தோடு வாழும் அண்ணாமலையார் சார்பாக சாது சன்னியாசிகள் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. நமச்சிவாய. அன்னதானம் செய்த அனைத்து குடும்பத்தினரும் நல்லா இருக்கணும். நமச்சிவாய. ஓம் நம சிவாய நமக. தாத்தா எத்தனை? 2. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. நல்லா இருக்கணும். அன்னதானம் செய்தவங்க நல்லா இருக்கணும். ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. அன்னதானம் செய்த குடும்பத்தினர் நல்லா இருக்கணும். ஓம் நம சிவாய நமக. ஒன்று குடும்பம். ஓம் நம சிவாய நமக. 2 குடும்பம். ஓம் நம சிவாய நமக. எத்தனை ஐயா? 2. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. 2. ஓம் நம சிவாய நமக. 1 கொடு. ஓம் நம சிவாய நமக. 2. ஓம் நம சிவாய. நமச்சிவாய. ஐயா எல்லாரும் நல்லா இருக்கணும். அன்னதானம் செய்தவங்க நல்லா இருக்கணும். ஐயா நமச்சிவாய நமக. நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனால அன்னதானம் செய்தவங்க நல்லா இருக்கணும். நமச்சிவாய. எத்தனை வேணும் ஐயா? ஓம் நமச்சிவாய நம. உங்களுக்கு ஒரு தேங்காய் சாதம் கொடுத்துருமா? கொடுமா. எத்தனை ஐயா? ஓம் நமச்சிவாய நமக்கு. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனால எல்லாரும் நல்லா இருக்கணும். அன்னதானம் செய்தவங்க. ஓம் நம சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால் இன்றைய தினம் அன்னதானம் செய்த குடும்பத்தினர் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமாக வாழணும். இன்னைக்கு ஒரு 108 பேருக்கு மட்டும்தான் ஒருத்தங்க அன்னதானம் கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். எல்லாரும் நல்லா இருக்கணும். நமச்சிவாய. ஓம் நம சிவாய நமக. 2. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால் அன்னதானம் செய்த குடும்பத்தினர் அனைவரும் பல்லாண்டு வாழணும். இன்று அன்னதானம் கொடுத்த எல்லாரும் அவங்க குடும்பத்தினர் எல்லாரும் சந்தோஷமாக வாழணும்னு வேண்டிக்கிறோம். நமச்சிவாய. 2. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. 2. 2மா. ஓம் நம சிவாய. 2. ஓம் நம சிவாய. 2. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. ஓம் நம சிவாய. 2. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. ஓம் நம சிவாய நமக. 2. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. ஓம் நம சிவாய நமக. 2 குடும்பம். ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. நல்லா இருக்கணும். அன்னதானம் செய்வாங்க. நமச்சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. ஏன் லைன் நிக்கல இப்படி இருங்கிற நைனா? ஏன் நைனா? அவங்க வந்துட்டே தான் இருப்பாங்க. நீ அது வரைக்கும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவோம் நைனா? எதுவும் கொடுத்துடலாம். சொல்லு நைனா. இதுனா ஐயா 2. ஓம் நம சிவாய நமக. 2 குடும்பம்.
ஓம் நம சிவாய நமக. 2. ஓம் நம சிவாய. 1 கொடுமா. அடுத்தது 1 கொடு. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. போயிட்டு வா நீனா. நமச்சிவாயம் போயிட்டு வா. ஓம் நம சிவாய. 1. என்ன சாமி, எங்க சாமி மொட்டை? இங்கே தான், நம்ம அண்ணாமலை தான். ரைட். ஒயிட் ரைஸ் 1. ஒன்று சாப்பாடு கொடுங்க. வாங்க ஐயா, வாங்க. இன்னொரு தண்ணி கொடுத்துருமா. வாங்கிங்க. உள்ள போய் தாத்தாரை கொடுத்துட்டு வந்துடும். உள்ள வாங்கிங்க. டிக்கி தாத்தா வர உட்கார். நமச்சிவாய நமக. வச்சிடுறேன். ஓம் நம சிவாய நமக. நமச்சிவாய வானேனா. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. 2. ஓம் நம சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால இன்றைய தினம் அன்னதானம் செய்தவங்க நல்லா இருக்கணும், பல்லாண்டு வாழணும். நமச்சிவாய. அந்த இன்றைய தினம்னு கேட்பாங்க. 16/7/2025 ஜூலை. சரியா? ஆடி 1 நாளைக்கு தானே? நாளை. இவ்வளவு பேர் என்னங்கிறாங்களே தெரியலையா? நீ ஆடி போய் ஆவணி வரைக்கும் பேசுவீங்க, நான் உட்காந்து இருக்கமான்னுறா. நான் பாடகரே. ஓம் நமச்சிவாய. ஓம் நம சிவாய. 1. என்னக்கா? வா வாங்கிக்க வா. நமச்சிவாய நமக. நல்லா இருக்கணும், அன்னதானம் செய்வாங்க. 2. பஸ் கூட பார்க்காம வரைய தாத்தா. பாவம் தாத்தா, எங்க லோன் வாங்கியிருப்பாரோ அந்த பஸ் டிரைவரு. நீ மாட்டு எதிரில் போய் நின்று ஒரு அலாதான் அலைய விடுவ. ஓகே, ஆடி மாசமா? நமச்சிவாய ஐயா, வாங்க ஐயா. ஆணியில மட்டும்தான் 32 நாள். நீயா தாத்தா? அதே ஆணியில மட்டும் 32 நாள். அவங்க கணக்கு பண்ணி வச்சிருக்காங்க. யாரு? சண்முக தாத்தாவா? என்ன சொன்னாரு? 32. ஓஹோ. என்னக்கா? வர்றதா அன்னதானம் வந்ததா வரும்னு சொன்னேன். அப்படியே காலேஜ் தாத்தா. நீ அப்படி வந்து உட்காந்துக்கோ. 2 வெள்ளை தான். இந்த அந்த அக்காவுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்துரும். கோம் சாப்பாடு. ஓம் நமச்சிவாய. தாத்தா பாத்துச்சா? நீ அங்க வந்து உட்காந்துக்கோ. அதெல்லாம் கரெக்டா பாப்பாரு. சொன்னாங்களா? சரி பத்திரமா போ. நமச்சிவாய. 2 வெள்ளை சாதம் கொடுத்துருமா. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. இந்தாண்ணா தண்ணி ஒன்று கொடுத்து. ஒயிட் ரைஸ் ஒன்று கொடுத்துறாரு. தண்ணி ஒன்று கொடு. ஆமாம். நமச்சிவாய. தாத்தா எழுப்பு. மாத்திரை என்கிட்ட இல்லை தாத்தா. கோச்சிக்காதா. வர நீங்க தான் சீக்கிரமா வரீங்க பொழுது. சீக்கிரமா வந்துடுறாருல அவரு. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. ஓம் நம சிவாய. நல்லா இருக்கணும் அன்னதானம் செய்தவங்க. சரிங்களா? வேண்டிக்கிறீங்களா? நிச்சயமா? சரி, போயிட்டோம். ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. நமச்சிவாய ஐயா, வாங்க ஐயா.
நமச்சிவாய். இந்த சைக்கிள்ல இருப்பாரு அந்த டைரக்டர், கை கால் வராம விழுந்துருக்கிறாராம். இந்த அங்க உட்காந்துருப்பாரு சைக்கிள்ல, வீல் சேர்ல மண்டபத்தில் இருப்பாரு அவரா. எங்க சொல்றீங்க? நம்ம சைக்கிள் கொடுத்துருந்தேன். அவரு கை கால் வராம விழுந்துருக்கிறாரா. இப்போ அவர் ஆஸ்பத்திரிக்கு அனுப்புறதுக்கு நான் ஃபோன் பண்ணுவேன் ஆம்புலன்ஸுக்கு. ஆனா கூட ஆள் வேணும்னு வாங்க. யாருன்னா போறீங்களா? எங்க ஐயா வந்துட்டு போனாரு அவர் இல்லைங்க ஐயா. இவர் 4 நாளா 3 நாளா எந்திரித்து இல்லைன்றாங்க. யாருன்னா ஃபோன் பண்ணுங்க, வண்டி வரதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லை ஐயா, இப்போ நான் வண்டி இப்போ ஃபோன் பண்ணுவேன். ஃபோன் பண்ணால் வண்டி வந்துடும். கூட ஆள் யாருன்னா போய் சேர்த்து விட்டு ஆள் வேணும் இல்லை இதான் பார்க்க முடியுமா? இல்லை கூட ஆள் வேணுமே கம்பல்சரி. புருஸ்லி வாங்க புருஸ்லி. மாதிரியா இருக்காரு சாமி. என்ன புருஸ்லி, என்ன மாப்பிள்ளை கணக்காகிறீங்க? இருந்தது அந்த தாடி மட்டும்தான் மூஞ்சில. அது எலும்பு கூட அப்படியே தெரியுது. பிளாஸ்டிக் சர்ஜரி எலும்பு கூட மேல பண்ண மாதிரி இருக்குது. ஒட்டிக்கலாமா? நான் சங்கரண்ணா, அங்க ஒரு சாமியார் ஹாஸ்பிட்டல் அனுப்புறேன். கூட போயிட்டு வரியா? சேர்த்து விடுறியா? இப்ப அங்கே இருக்கணுமா? நீ போய் சேர்த்து விடு. சேர்த்து விட்டு என்ன இதுன்னு சொல்றாங்கன்னு பாரு. பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. போறியா? சேர்த்து விடுறியா? கை கால் முடியாம அப்படி பட்ட படிக்கிறாரு. சரி சரி வரட்டுங்களா? என்னடா அது அப்படியே கை கால் முடியாம அப்படியே படுத்த படிக்கையா இருக்கும் போது ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஆம்புலன்ஸ் வர வச்சிடும். 5 நிமிஷம் ஆகாது. கூட போறதுக்கு ஆள் வேணும். அந்த சைக்கிள் வச்சுன்னு இப்போ டைரக்டர் ஒரு செட்டு கொடு. ஒரு செட்டு கொடுமா. நமச்சிவாய். ஓம் நம சிவாய நமக. 2 ஓம் நம சிவாய நமக. 2 ஓம் நம சிவாய நமக. நமச்சிவாய நமக. 2 ஓம் நமச்சிவாய. ஐயா ஒரு உதவி தருவீங்களா? படுத்த படிக்கிறார். ஒரு ஹாஸ்பிட்டல் அனுப்பலான்னு கொஞ்சம் கூட மட்டும் போய் சேர்த்துட்டு வருவீங்களா? பெரிய ஆஸ்பத்திரி கூட ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சி விட்றேன். நான் வரும்போது கூட திரும்பி இட்டுன்னு வரதுக்கு எதனா ஏற்பாடு பண்ணுறேன். முடியுமான்னு சொல்லுங்க. ஏன்னா எனக்காக பணம் தேவையில்ல. கொடுத்துட்டேன். நாங்கள் சொல்லிடலாம். ஒன்று டூ 2மா. ரெண்டு சொல்லுங்க ஐயா. போலாமா?
சரிங்க ஐயா. இது ஒரு 5 நிமிஷம் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேன். ஆம்புலன்ஸ் இந்த கண்டிஷன்லாம் இருக்க மாட்டாங்க. ஆட்டோ வர வச்சு தான் போகணும். ஆம்புலன்ஸ்ல போறீங்களா? ஜிஹெச்க்கு கூட வராரு சாமி. நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிடுவோம். உங்க கூட வராரு சாமி. போலாங்களா? வருவார். அதெல்லாம் வருவார். அது மண்டாக்டர். Not 8. வணக்கம் மேடம், நாங்க திருவண்ணாமலையில திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில இருந்து பேசுறோங்க. கிரிவலப்பாதை மேடம், இங்க ஒரு ஐயாவுக்கு வந்து சுத்தமா உடம்பு முடியல, கை கால் விழுந்துருச்சு, சுத்தமா அவரால் முடியல, ஒரு மாதிரி இருக்காரு. அவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும் மேடம். கூட ஆள் இருக்காங்க, கொஞ்சம் அனுப்பி விட முடியுமா ஆம்புலன்ஸ்? 604 ஆமா மேடம், 604 தான் வரும். ஆமா, இந்த கிரிவலப்பாதையில நிருதிலிங்கம் கிரிவலப்பாதைனா தெரியும். நீங்க லோக்கல் ஆம்புலன்ஸ் கலெக்ட் பண்ணுங்களேன். அதாவது இங்க ஓல்டு ஜிஹெச் ஆம்புலன்ஸ் கனெக்ட் பண்ணுங்களேன். ஓல்டு ஜிஹெச் ஆம்புலன்ஸ், ஓல்டு ஜிஹெச்ல ஆம்புலன்ஸ் இருக்கும். என்ன மேடம்? ஆமா, நிருதிலிங்கம். ஆமாங்க மேடம். அவர் வயசு 54 ஆகும், 55 ஆகும் மேடம். அவரு இங்க கிரிவலப்பாதையில இருக்கிறவர் தெரிஞ்சவங்க தான் மேடம். வண்டி தள்ளுறதுக்குள்ள ஆள் எடுத்து வச்சிருந்தாரு. யாருமே இல்லை. அதான் அன்னைக்கு கூட இருக்கிறவங்க எல்லாம் என்னென்னவோ இது பண்ணின்னு இருந்தாங்க. இவரும் இருந்தாரு, இன்னைக்கு யாரும் கூட வரல. அதுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. 2 நாளா படுத்துங்கிறாரா, 2-3 நாளா அப்படியே தான் இருக்கிறாரா. ஹலோ சார், வணக்கம். நம்ம இந்த நிருதிலிங்கம் கிரிவலப்பாதை பக்கத்துல ஒரு ஐயா ஒருத்தர் கொஞ்சம் சீரியஸா இருக்காரு, கொஞ்சம் வர முடியுங்களா சார்? சரிங்க சார், வெயிட் பண்றேன் சார். வாங்க சார், இங்கே தான் இருக்கோம். கூட ஆளும் இருக்காங்க சார், கூட ஆளும் அனுப்புறோம். வெயிட் பண்றோம் சார், இங்கே தான் வெயிட் பண்றோம். வாங்க சார். நாங்களே எவ்வளோ சொல்லி பார்த்தோம், அப்போ கூட தெரியும். அப்படியே விட்டுட்டு போக முடியல, மனசு கஷ்டமா இருக்குதுல்ல. அதனால நம்ம கையால சாப்பாடு கொடுத்துக்கிறோம், இல்லை அது பண்ணிக்கிறோம். கேளு, உங்க அதை தான் சொல்லிக்கணும் கிடக்குறேன் நான். பிள்ளை எவ்வளோ பார்த்துச்சு, எவ்வளோ செய்துச்சு. அந்த பிள்ளை கிட்ட அந்த ஆள் பக்கடிச்சிக்கணும், வேற ஆளுக்கு இது பண்ணுறதுக்கோசரம் பக்கடிச்சிக்கணான்னு தான் சொல்லி நடக்கிறேன். அவரு என்ன அவங்களோட அதுதான் என்ன ராமசாமி சொன்னீங்கன்னா அதை கேட்டுப்பாரு. நீ எட்டிக்கிற நாங்கள் இருக்கிறோம், அதே தான் சொல்லி நடத்தேன். மனால இந்த மாதிரி கண்ணீர் போட மாட்டாப்புல இந்த ஆளு. எப்போ கொஞ்சம் சேர்த்துருக்கு தெரியுமா, 1 வாரம் ஆயிடுச்சு. ஐயா, நான் அதுக்கப்புறம் நீங்க அப்படிதான் உடனே நான் கம்முன்னு ஒதுங்கிட்டேன். ஏன்னா இன்னொருத்தர் கூட சேர்ந்துன்னு இன்னொரு ஆளும் கூட சேர்ந்து இன்னொரு ஆளும் கூட அது பண்ணும் போது ரொம்ப கஷ்டமாயி போய் நான் இது பேசுறதுல ஒதுங்கிட்டான். சொல்றேன் அன்னைக்கு இந்த மாதிரி இருக்கிறாரு, என்ன பண்றதுன்னு. நான் என்னமோ பண்ண முடியும். சரி சார், உங்களால ஒன்றும் பண்ண முடியாது, போங்க. அதுதான் உன்னதான் சொல்லி தான் இருக்கிறேன். அந்த பிள்ளைகிட்ட இந்த மாதிரி வந்து பண்ணிக்கினாரு, இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, நல்லா உட்காந்தாரு, கொண்டாரு போனாரு. இதுதான் சொல்றாங்க, அதுதான் அதுக்கு வரதை வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டு கம்மி இருந்து இருக்கிற வரைக்கும் ஒரு 4 பேரை நம்ம 4 பேரை சம்பாரிச்சா போதும், நல்ல விதமா சம்பாரிச்சா போதும் கிரிவலப்பாதை. அதுதான் சொல்றாங்க. அட்லீஸ்ட் நம்ம தூக்கி போடுறதுக்கு கூட வர்றதுக்காக ஆள் இருக்கணும் ஐயா. இப்ப பாருங்க, இதுலயே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சாமியார் வீட்டு தூசி இதெல்லாம் இதுலதான் ஆளுங்க கூட வச்சு தள்ளிட்டு இருக்காங்க இல்லையா. அதான் ஐயா, வருமானம் இருக்கிற வரைக்கும் கூட இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு வருமானம் வரலான்னு உடனே விட்டுட்டு போயிட்டாங்க. மனசு கஷ்டமா தான் இருக்குது, என்ன பண்றது. பக்கத்துல நம்ம பிள்ளைங்கிற நம்மலாம் ஒரு என்னன்னு கூட கண்டுக்கிறது கிடையாது. டீ சாப்பிட்றாரு இல்லை வரும், அவங்களே எடுப்பாங்க ஐயா. அவங்களே பாத்ரூம் என்ன போயிருக்காரு போல இருக்கு, இல்லை அதுவாக இருக்கு. பாத்ரூம் போயிட்டு இருக்காரு, அப்படியே போயிட்டு இருக்காரு போல.
அதனால் அவங்க எடுத்து அவங்களே இது பண்ணுவாங்க, க்ளீன் பண்ணுவாங்க. சாப்பாடு இப்போ கொடுத்தீங்களா? அதுவும் வச்சுட்டுக்கிறாரு. சாப்பாடும் சாப்பிட மாட்டேன்றாரு. சாப்பாடு எத்தனை நாளாக சாப்பிடல? 2-3 நாளாப்பா. நமச்சிவாய நமக. எந்திரத்துக்கு தம் பண்ணிக்கின்னு கிடக்குது. இல்லை இப்போ போயிட்டு அவருக்கு எதனா குளுக்கோஸ் ஸ்டிப்ஸ் ஏற்றணும். இல்லை இப்படியே விட்டோன்னா இன்னும் ஒரு நாள் தான். சாப்பாடு இறங்கலைன்னா ஒரு சாமி. மதுரை இதை வந்துச்சு பாரு ஆம்புலன்ஸ். வாங்க வாங்க. வண்டி போட்டு எடுத்துன்னு போயிடுறீங்களா? ஏன்னா தூக்கி போயிடுவாங்க. மடக்குனா மடக்கும்ல, எடுத்துன்னு போயிடுங்களா போட்டு. பாட்டி எங்கள் வண்டி, இந்த வண்டி இப்படியே வச்சுக்கோ. இந்த வண்டி இங்கே இருக்கட்டும். வாங்க சார், நல்லா இருக்கீங்களா? எங்க சார் அவரு தான் முதல்ல கூப்பிட்டானு. இப்போ நான் யாரையும் அதிகமாக கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா ரொம்ப கஷ்டமாயிடுது. யாரும் என் கூட ஹெல்ப் பண்ண வர மாட்டேன்றாங்க, போக மாட்டாங்கன்னு. இப்போ நம்ம சாமி எல்லாம் இங்கேருந்து கெஞ்சின்னு போனோம் எல்லாரையும். யாருன்னா வரீங்களா வரீங்களான்னு. அப்புறம் ஒரு சாமி நான் வரேங்க அப்படின்ட்டு வந்தார். பாட்டியே இந்த சைக்கிள் இங்கே இருக்கட்டும். பாட்டியே இந்த சைக்கிள் இங்கே இருக்கட்டும். ஐயா இருங்க ஐயா, இருங்க ஐயா, அவங்க வருவாங்க, இருங்க ஐயா. ஃபோன் நம்பர் எதனா வச்சிருக்காரா அவங்க வீட்டுக்கு? டேய் வாடங்க, டேய் வா, குடி வா, கூப்பிடு வா, வா கூப்பிடு வா. சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. இல்லை வாய் பேச முடியல, பேச முடியல அவரால். பாட்டி வா, அந்த நாயை கூட்டின்னு போவா. சரி வா, அது என்ன பிஸ்கட் போவாது. வா. ஏய் ஏந்திர மேல ஏந்திர போல உட்காரு. தூக்குனீண்ணா, தூக்குனீண்ணா. நாய் இட்டுங்க, நாய் இட்டுக்குங்க. ஏய் அவங்க தூக்குவாங்க. வா வா, கால் பிடிச்சி வரும். டேய் டேய் நைனா தூக்கு. கம்பு எடுத்து விடுவாமா. நானுப்பா. ஐயோ ஐயா. ஏய் ஏய் போபடி மாண்டா. பெரிய விடுங்கம்மா விடுங்கம்மா. கொஞ்சம் இப்படி வாங்க, இதில் வெளியே வர இரு நெருக்கிற இரு. அண்ணா ஒரு சொல்லா நைனா, கொண்டு தூக்கும் போது எதனா இது பண்ண போகுது நைனா நாயை. அது ஒன்றும் பண்ணாது. குச்சி வச்சுக்கிட்டு நில்லுங்க. குச்சி வச்சு நில்லு நைனா. என்ன பாத்துனானா, பாத்துனானா நாய் இருக்கு. வேஷ்டி கொடுக்குறேன். வேஷ்டி வேஷ்டி ஒன்று எடுமா உள்ள. இருங்க, இதை தரேன் 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 இருங்க. கட்டப்பையில் இருக்குன்னு பாருமா. சார் இந்தாங்க சார். கையில் போட்டுக்கோங்க, கையில் போட்டுங்க. மூடிதான் இருக்குங்க. ஐயா இந்தாங்க ஐயா. கைட்டுலாம் வேற இருக்கு. பிடிங்க, அப்படியே காலை அப்படியே தூக்கி நிறுவாங்க.
அந்த இதெல்லாம் அழிஞ்சு விட்டுரு ராமேஸ்வரன். காலை பிடிக்கிறீங்களா? அந்த பையன் வரைக்கும் போடு, பையங்களை போடு. அத்தனை பையன் போடு, நாய் கொண்டு கேட்டாரு போற அந்த பையனெல்லாம் அதிலே போட்டு வேட்டி வாங்க போடு ஐயா. புதுசா இருக்கா? சரி ஐயாட்ட கொடுத்துருங்க, ஐயாட்ட கொடுத்துருங்க. புதுசா இருந்தா கொடுத்துருங்க. சொல்லுங்க ஐயா. இல்லை பார்க்க. சரி சரி. ஆமாம் சார். அதிகமாக இருக்கா? 2 நாளாக சாப்பிட்லீங்களா சார்? சாப்பாடு எதுவுமே இறங்கலைங்களா? சாமி வரார். அப்படியா? இப்படியா? அவர் பேரெல்லாம் கேட்டுருங்க. அவர் பேர் சரவணன். அவர் பேரு கோயம்புத்தூர். அவரு சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லை. 2 நாளாக எதுவுமே இல்லை. அவருக்கு எதனா வாங்கி கொடுக்கணும், எதனா வச்சுக்கோங்க. எதனா சாப்பாடு எதனா வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இவர் வாங்க மாட்டாரு தெரியும், நான் அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் இப்போ ஆட்டோவில் திருப்பி நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, எப்படி இருக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்களா? பண்ணிடுறேன், கண்டிப்பாக பண்ணுறேன். நமச்சிவாய. நமச்சிவாய. சொன்னாங்க அம்மா. சரி சரி சரி. சாப்பாடுலாம் வச்சுக்கலாம், நான் தான் வாங்கி கொடுத்தேன். சரிங்க சரிங்க சரி. அதான் இப்போ இந்த ஒரு தடவை இப்போ இந்த தார்ப்பை வாங்கி கொடுக்கலாமான்னு ஒரு ஐடியாவில் இந்த 29 வரும். அதான் அவருக்கு கொஞ்சம் உடம்பு எப்படி படுத்த படிக்காதான் 2 நாளாக சாப்பாடு இறங்கலையா? சரி, அதனால தான் சாப்பாடு மட்டும் அது அதான் இல்லையே சாப்பாடு மட்டும் போன தடவை நான் பெட்ஷீட் கொடுத்தேன். சரிங்க. சரி, கூட அந்த ஐயா அனுப்பிச்சிருக்கேன், கொஞ்சம் காசு கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன், பார்த்துருக்கானே. அவரும் அதுக்கு போகும்போது கெஞ்சினே போனேன். எல்லாரும் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 பேர் கேட்டுன்னு போயிருப்பேன். யாருன்னா போறீங்களா? அப்புறம் அந்த சாமி வரேன்னாரு. சரிங்க வரேன் ஐயா. பார்த்துக்க ஐயா. ஐயா அந்த சேர் எடுத்துப்போ. அந்த சேர் நம்ம தான் ஐயா வாங்கி கொடுத்தோம் அவருக்கு. 2 வருஷம் முன்னாடி நம்ம தான் வாங்கி கொடுத்தோம். தாத்தா பத்திரமா எடுத்துட்டு போய் வைய. என்ன நம்ம வாங்கி கொடுத்து 3 வருஷம் ஆகுது. சரி வரேன் ஐயா, பார்த்துக்க ஐயா. ஐயா வரேங்க ஐயா, வரேங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. சரிங்க சரி வரேங்க. அதில் நம்பர் இதை கான்டாக்ட் பண்ணுறேன். நீங்கள் யூடியூப்பில் 1 டே ஃபுட் சர்வீஸ்னு போடுங்க. 5 வருஷமா டெய்லி சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். டெய்லி 5 வருஷமா அன்னதானம் கொடுத்துட்ருக்கோம் ஐயா. மதியானம் மட்டும்தான், ஒரே வேலை தான். பாப்பா போலாமா? போலாமா? சரிங்கம்மா வரேம்மா. ஐயா வாங்க. சரிங்க ஐயா, வாங்க வாங்க. வந்து உடனே
குளுக்கோஸ் ஏற்றினாங்க தெளிவாக இருந்துச்சு. அவர் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. அப்பா பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவரும் நான் இது வரைக்கும் நைட் ஃபுல்லாக நான் அவர் கூட தான் இருந்தேன். எந்த இதுவும் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு. அவர் பாட்டுக்கு இருக்காரு. நான் ஒரு கை ஒரு இது வராமல் பாத்ரூம் போனால் கூட வீல் சேரில் படுத்த படுக்கையாக கொண்டு போய் தான் நம்ம எல்லாமே இது பண்ண முடியும். அதனால கொஞ்சம் சிரமப்பட்டுருக்காரு. நான் இப்போ கூட டிஃபன் பரவாயில்லைங்களா? எப்படி இருக்கீங்க? நேற்று ரொம்ப கஷ்டமாக இருந்தீங்கன்னா சார் ரொம்ப கஷ்டப்பட்டார். இப்போ பாரு ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. பார்த்து பத்திரமா இருங்க. பரவாயில்ல. டீ குடிச்சது ஓரளவுக்கு ஓகேவா? சரி, உங்களுக்கு என்ன டிஃபனு சாப்பாடு வேணால் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு வாங்கி தரேன். சார் சொல்லி அனுப்பிச்சார் உங்களுக்கு பத்திரமா பார்த்துக்க சொல்லி. என்ன ஒன்றா சொல்லுங்கள். சரிங்க, உடம்பு பரவாயில்ல இப்போ கொஞ்சம் விட பரவாயில்ல? சரி, ஓகே ஓகே. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா சொல்லுங்கள். சரி, இப்போ பரவாயில்லையா? டீ குடிச்சது ஓரளவுக்கு தெம்பாகுதா? நேற்றோட இன்னைக்கு பரவாயில்லையா? சரி சரி. ஏதாவது காப்பாற்றணும். நேற்று ரொம்ப கஷ்டப்பட்டு ஆம்புலன்ஸ் வர வச்சு எல்லாமே பண்ணார். பத்திரமா இருங்க, உடம்பு பார்த்துங்க. சரி சாமி, சரி பார்த்துங்க. நைட்டு வந்து உங்களுக்கு வேணால் வாங்கி தரோம். டிஃபன் இட்லி அந்த மாதிரி. சரி சரி சாமி. தண்ணி வேணுமா? நீங்கள் இன்னும் கிட்ட உட்காருங்க. ட்ரிப்ஸ் ஏறதுல இன்னும் கிட்ட உட்காருங்க. இருங்க, நான் வேற பாட்டில் தரேன். அது தூக்க முடியாது, அதனால தான் கொஞ்சமாக இருக்கும். போதுமா ஐயா? மூடிட்டா? நீங்கள் கிட்ட உட்காருங்க, டைட்டாக இருக்கு பாருங்க ஒயர். சரிங்க ஐயா, வரேன். சரி, பார்த்து பத்திரம் போயிட்டு வரட்டுங்களா? சரி, நான் மூடிடுறேன். சரி. நைட்டு தூங்குனீங்களா ஐயா? நல்லா சமயம் தூக்கம் வந்துச்சா? நல்லா தூக்கம்லாம் வருதா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? சமயம் டீ இட்லி இருக்கு பாருங்க. நல்லா குடிச்சிருவாரு. இவர் பேர் சரவணன் சாமி, டைரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இவர் சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார் அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒரு 2 years 3 years எங்கள் பழைய வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பேசிகிட்டு இருந்தோம். நடுவில் கொஞ்சம் இஷ்யூவால் இவர் கொஞ்சம் பேச்சுவார்த்தை கொஞ்சம் நிறுத்திட்டேன், சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு இருந்தோம். இவருக்கு இப்போ 2-3 நாளாகவே வந்து ரொம்ப கொஞ்சம், அதாவது ரைட் சைடு மூளையில் வந்து பிளட் லாக் ஆகிருக்கு போல இருக்குது. பிளட் லாக் ஆனதால கொஞ்சம் சீரியஸாக இருந்தார். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்த்தோம். ட்ரிப்ஸ்லாம் ஏற்றினாங்க, அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அரசு ஆஸ்பத்திரியில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். கூட அந்த சாமி ஹெல்ப் பண்ணார். மதுரையிலேருந்து அந்த சாமி ஒரு நாள், அப்புறம் அடுத்த நாள் வந்து அவர் என்னால் முடியல சாமின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறமா நம்ம ஆளுங்களை விட்டு டெய்லியும் காலையில் மதியம் சாயந்தரம் 3 வேளையும் அவருக்கு டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு டீ வாங்கி கொடுத்துட்டு வந்தோம். ஹாஸ்பிட்டல்லையும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா கம்பல்சரி அட்டெண்டர் தேவை. கூட அட்டெண்டர் இருந்தால் மட்டும்தான் 24 hours இருந்தால் மட்டும்தான் ஹாஸ்பிட்டலில் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அதேமாதிரி ஃபுட்டுலாம் வந்து அட்டெண்டர் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்லே கொடுக்க மாட்டாங்க. அதாவது இந்தமாதிரி டிசபிளாக எழுந்து நடக்க முடியாதவங்களாம் வந்து கம்பல்சரி யாருன்னா ஒருத்தர் இருக்கணும் கூட. ஸோ அந்த மாதிரி இல்லாதால ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க, இப்போ ஓரளவுக்கு இவர் இப்போ அவரே சாப்பிட்றாரு, கொஞ்சம் க்யூராக இருக்காரு. ஸோ தயவுசெய்து டிஸ்சார்ஜ் பண்ணிக்கங்க. ஏன்னா நீங்கள் இன்னும் 10 நாள் 1 மாதம் கூட வச்சுட்டு இருக்கலாம். ஆனால் கூட அட்டெண்டர் இருக்கணும். அட்டெண்டர் இருந்தால் மட்டும்தான் இவரை வந்து நம்ம பார்த்துக்க முடியும். அட்டெண்டர் இல்லைன்னா நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கங்க, ஏன்னா இங்கே எங்களுக்கு ஆள் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் அப்பப்போ போய் பார்த்துட்டு இருந்தோம். நாங்களும் அட்டெண்டர்லாம் கேட்டு பார்த்தோம், யாரும் வர மாதிரி இல்லை வெளியில இருந்தோம். சரவணன் சாமி வந்து அவருடைய மனைவி
அவங்க நம்பர் கொடுத்தாங்க. அவங்க நம்பர் அவங்களுடைய மனைவி நம்பர் கிடைச்சது. அவங்களுடைய மனைவிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பேசணும், இந்த மாதிரி இவர் கொஞ்சம் சீரியஸாக இருக்காரு, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு அவங்க மனைவி இல்லைங்க, வெளியில் போயிருக்காங்க, நான் பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ சரவணசாமிக்கு 2 பொண்ணுங்க இருக்கா, நல்ல கொஞ்சம் கோடீஸ்வரராக இருந்தவர் தான். இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு சொத்தை போய் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்காரு அவங்க வீட்டில், அவங்க பொண்ணுக்கும் மனைவிக்கும். இவருக்கு கால் ஆக்சிடென்ட் ஆகி ஏதோ காரணத்தால் அவங்க மனைவி இவரை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. ஆனால் இவர் பேரில் இருக்கிற சொத்து எல்லாமே அவங்க ஒய்ஃபு பிள்ளைங்க பேரில் எழுதி வச்சுட்டு வந்துட்டாரு. சரி, அவங்க மனைவி வந்து என்ன பண்ணுறாங்க, நான் இல்லைங்க, நான் வந்து அவங்க ஒய்ஃப் கிடையாது, வெளியில் போயிருக்காங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அவங்க அம்மா நம்பர் தரேன் பேசுங்க அப்படின்னாங்க. அவங்க அம்மா நம்பரை கொடுத்தாங்க. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சரவணசாமி இந்த மாதிரி இருக்காரு, இந்த மாதிரி பிரச்சனை சீரியஸாக இருக்காரு, கொஞ்சம் யாருன்னா வாங்கன்னு சொன்னோம். அவங்க அம்மா நான் காசிக்கு போயிட்டு இருக்கேன், என்னால் இப்போ வர முடியாது அப்படின்னு இன்னொருத்தங்க கிட்ட கொடுத்தாங்க. அவரும் வந்து எங்களால் வந்து இப்போ பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க மனைவி நம்பரே கொடுக்குறாங்க. ஸோ அவங்க மனைவிக்கு ஃபோன் பண்ணால் அவங்க அம்மா நம்பர் கொடுக்குறாங்க, அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணால் மனைவி நம்பர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அங்கே பார்த்துக்கிறதுக்கு அட்டெண்டரும் கிடையாது. அதனால ஜிஹெச்ல வந்து ஓரளவுக்கு அவர் வந்து உயிரை காப்பாத்தியாச்சு. ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் மெயின்டைன் ஆகிற மாதிரி சாப்பிட்றாரு அவரே. அப்படின்னும் போது அவங்க நீங்க வேற யாருங்கன்னா இட்டுன்னு போயிடுங்க போதும். ஏன்னா இங்க வந்து நீங்க 24 மணி நேரமும் அட்டெண்டர் இருக்கிற மாதிரி இருந்தா மட்டும் இங்க வச்சுட்டு இருங்க, இல்லைன்னா நீங்க இட்டுன்னு போங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால நாங்க மறுபடியும் அவர் இப்போ கொஞ்சம் சீரியஸா இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம். இப்போ ஓரளவுக்கு அவர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு 10 நாளுக்கு முன்னாடி, 1 மாசம் முன்னாடி இருந்த ஸ்டேஜுக்கு வர ஆரம்பிச்சிட்டாருன்னு உடனே மறுபடியும் கூட்டிட்டு வந்து ஆட்டோவில் கிரிவல பாதையில் அவர் இருந்த இடத்துலயே அவரை விட்டுட்டோம். எல்லாமே அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு இப்ப சரவணசாமின்னு எல்லாருக்குமே இங்க கிரிவல பாதையில இருக்கிறவங்க எல்லாருமே விழுந்துட்டாங்கன்னா அவங்கள பாத்துக்கிறதுக்கு கம்பல்சரி அட்டெண்டர் தேவை. அட்டெண்டர் இருந்தா மட்டும்தான் கிரிவல பாதையில இருந்து இட்டுட்டு போவாங்க. இட்டுட்டு போயிட்டு அங்க ஜிஹெச்ல ட்ரீட்மெண்டாவது பண்ணுவாங்க. எப்படின்னா அட்டெண்டர் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப இவருக்கு ஏதோ ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும், எதனா இவருக்கு போய் டேப்லெட் வாங்கிட்டு வரணும், கீழே போயிட்டு இவருக்கு தேவையான மருந்து எதனா வாங்கிட்டு வரணும், சீட்டு போடணும், இவரை வந்து நம்ம பார்த்துக்க முடியும். அட்டெண்டர் இல்லைன்னா நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிக்கங்க, ஏன்னா இங்க எங்களுக்கு ஆள் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்க. எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சாமி. நல்லா இருக்கிறீங்களா? நாங்க நீங்க உங்க புண்ணியம் இருக்கும்போது நாங்க என்ன நான் எங்க புண்ணியம், நானே 4 நாளைக்கு ஒரு வாட்டி சாப்பாடு எடுத்துட்டு அப்புறம் புண்ணியம் நீ என்ன வரீங்க? அது 3 நாளைக்கு ஒரு வாட்டி 2 நாளைக்கு ஒரு வாட்டி எடுத்துட்டு சாப்பாடு நல்லா கொடுக்குறீங்களா? அறுவா சாப்பாடு சாப்பிடலாம் தைரியம் இருக்குல்ல? சரி சரி. போயிட்டு வாங்க ஐயா, போயிட்டு வாங்க ஐயா. தரேன் இன்னொன்று வேணுமா? தண்ணியா சாப்பாடா? தண்ணி கொடுத்து ஒரு தாத்தா இருக்குமே எங்க? ஊருக்கு போயிட்டாரு. ஊருக்கு போயிட்டாரா? சரி 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 சரி. தம்பி சாப்பாடு வாங்கிக்கலாம். முருகா கொடு வாங்கிக்குவோம். நீங்க பார்த்து சொல்லுங்க, தெரிஞ்ச எதாவது வாங்கம்மா. ஓம் நமச்சிவாய் நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலை கரோகரா. இன்னைக்கு தானே கொடுத்துருக்காங்க. அவங்க நல்லா இருக்கணும், பல்லாண்டு வாழணும், நினைச்ச காரியங்கள் வெற்றி அடையணும், நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ வேண்டிங்கம்மா. ஓம் நம சிவாய் சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா. ஆடணும், நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டிங்கம்மா. வாங்க ஐயா, அன்னதானம் கொடுத்தவங்க நல்லா இருக்கணும் வேண்டிங்க. நமச்சிவாய். எல்லாரும் நல்லா இருக்கும். சாப்பிடு. சரிங்க, நான் சாப்பிட்டு ஒப்படைச்சாங்க. சரி, நன்றி. சாப்பிட்றீங்களா ஐயா? இந்த தண்ணி மட்டும் டெய்லி 450 500 ஹவர்ஸ் கொடுத்துங்க. ஃபோன் நம்பர் இருந்தால் கொடுங்க. அது முன்னாடி கொஞ்சம் கட் பண்ணி யூடியூப்ல ஒன் டே ஃபுட் சர்வீஸ்னு போட்டிங்கனாலே நான் அப்படியே ருத்ராட்சம் தரேன், எல்லாருக்கும் கொடுக்க முடியுமா? அதான் நம்ம சார் கான்டாக்ட் பண்ணுங்க, நம்பர் இருக்குது பின்னாடி வேணா. இல்லை தரதுனாலும் தரோம், இல்லை நீங்கள் இதை ஃபோட்டோ எடுத்துனா இருக்குங்க. யூடியூப்ல போட்டிங்கனாலே வரும் சார். நம்ம 5 இயர்ஸாக கொடுக்குறாரு சார். அது செல் நம்பருங்களா? ஆமாம் சார், அவர் தான் சார் தான் அது.
சரி சரி. நீங்கள் சார் இதே ஊருங்களா? நான் சென்னைங்க சாமி, ஆனால் இப்போ இங்கே இருக்கோம். இங்கே தான் இருக்கீங்க. சரி, நீங்கள் சாரை கான்டாக்ட் பண்ணி பேசுனீங்கன்னா அவர் சொல்லுவார். இதை நான் அன்னதானத்துக்கு ஐயாட்ட கொடுத்துட்றேன். சரி சரி. சாப்பாடு கொஞ்சம் சாப்பிடுங்க. சரி, நன்றி சார். கொடுத்துறேன் ஐயா. கண்டிப்பாக வாங்க. வாங்க, வரேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஓம் நம சிவா. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. சாப்பிடுங்க. போதுமாண்ணா? சிவாய நமச்சிவாய வாழ்க. ஓம் நம சிவாய நம. தாத்தா அவர் வாங்கி போயிரியா? அதை கூப்பிடுறாரு, வாங்கினுவா. முடியலப்பா, வாங்கி போ. ஒரு உதவி பண்ணு. தண்ணி வாங்கி கொஞ்சமாவா? போதுமா? எல்லாரும் நல்லா இருக்கும். மாமாவா? அரோகரா. சாப்பிடுங்க கொஞ்சமா. போதும். உங்களுக்கும் போதுமா? அம்மாட்ட தண்ணி வாங்கிக்கோங்க. அரோகரா அரோகரா. சரிங்க. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஐயா வாங்க ஐயா. அண்ணா மலையாருக்கு அரோகரா. எல்லாரும் நல்லா இருக்கணும். ஐயா என்ன போதுமா? கொஞ்சம் போகிறேன். 2 பேரா? சிவாய நம. ஓம் நம சிவாய நம. அண்ணா மலையாருக்கு அரோகரா. நமச்சிவாய. அவங்க அங்கே இருக்காங்க ஆசம். நமச்சிவாய். ஓம் நமச்சி. ஐயா வாங்க ஐயா. எங்க போயிருந்தீங்க? சுற்றுப்பயணம் தான். ஜாலியா இருங்க. அரோகரா. எல்லாமே போட்டா சாப்பிடுங்க ஐயா, சாப்பிடுங்க ஐயா. நமச்சிவாய். எல்லாரும் நல்லா இருக்கும். ஆமாம் வந்துட்டேன். சரிங்க ஐயா, சாப்பிடுங்க. நமச்சிவாய் சாமி. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிங்க. நன்றி. ஓம் நமச்சிவாய். எல்லாரும் நல்லா இருக்கும் வேண்டிங்க ஐயா. சிவாய நம. கொஞ்சம் சிவாய். அண்ணா மலையாளக்காரோ. சிவாய நம. சாப்பிடுங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. போதுமா? சிவாய நம. சாப்பிடுங்க ஐயா. ஓம் நம சிவாய. அரோகரா. Shiva Arunachala, Unaye
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல மைமுல கழிவர் அகத்தினி புகும்போது அகத்தினி இல்லையோ அருணாச்சல ஒருவரம் உன்னை கொடுத்தவர் வருவார் சூரே இது அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருளை தந்தினை ஆடுவதும் கடன் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதே அருணாச்சல காலம் இருந்து போட்டவனை விடாமல் கலந்து நொடிருப்பாய் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சல கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல முத்தமுத்தருத்தனை குணமாய் பணித்தார் குருவாய் ஒளி அருணாச்சல குருவாய் கண்ணிய शिवय अमृतगन् अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव
அருணாச்சல சிவ அருணாச்சலா உன்னையே மாற்றி ஓடாதுலத்தின் உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா உன்னை கண்டடங்கிட உன்னழகை அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா என்னை அழித்தோர் என்னை தலவாதிடும் இதுவோ ஆண்மை அருணாச்சலா இந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உலகழகோ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா மைமுல கழிவர் அகத்தினை